விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடை கோடியிலே இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய எல்லையோர பகுதியாக அமைந்திருக்கிற சேத்துப்பட்டு செஞ்சி சாலையிலே சேத்துப்பட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற மரக்கோணம் கிராமத்தில் சற்றொப்ப 600 ஆண்டுகளுக்கு முன்னால் சமணம் தழைத்தோங்கி இருந்ததற்கான தடயமாக இருந்து கொண்டிருக்கிற ஜினாலயத்திலிருந்து பேசுகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற தீர்த்தங்கரருடைய திரு உருவத்திற்கு முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருந்தாலும் இது சுபார்ஸ்வநாத தீர்த்தங்கரரா பார்ஸ்வநாத தீர்த்தங்கரரா என்கிற பச்சை கல்லாலே அமையப்பெற்ற ஒரு திருமேனி என்பதனால் பலருக்கு இது குறித்த அடர்ந்த சந்தேகம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் தாமரை மலர் மீது அமர்ந்தவன் என்கிற முறையிலே தீர்த்தங்கரர்களுடைய திருமேனிகளுக்கான லாஞ்சனம் உருவாக்கப்படாத காலத்திற்கும் முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு திருமேனி என்பதனை நாம் தெளிவாக இங்கே அறியலாம். இந்த திருமேனி அமைந்திருக்கிற இந்த கல் கோயிலினுடைய நேர் பின்பக்கத்திலே இங்கே இந்த ஆலயத்தினுடைய 2 பக்கமும் சற்றொப்ப 500-600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விஜய நகர அரசர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய தடயத்தை போற்றுகிற கல் தூண்களோடு கூடிய இந்த ஜினாலயத்தினுடைய கல்வெட்டுகளை நீங்கள் பின்னால் பார்க்கலாம். குழுமியிருக்கிற நாங்கள் காலையிலே ஆரணி நகரத்தை சார்ந்த நாகராஜா மாடர்ன் ரைஸ் மில் உரிமையாளர் உள்ளிட்டவர்களோடு இங்கே சோலை அருகாவூர் ஜினாலயத்தை பாதுகாத்து இன்றைக்கு அந்த ஜினாலய பணியினை நிறைவு செய்து கொண்டு வருகிற ஜினதாஸ் உள்ளிட்டவர்களோடு செஞ்சி குமாரோடு நின்று மீண்டும் இந்த மரக்கோணம் பழைய ஜினாலயத்திலிருந்து பேசுகிறோம். இந்த ஜினாலயத்தினுடைய அற்புதமாக பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட, அதாவது விஜயநகர பேரரசர்களுடைய ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிற 14, 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் இந்த செஞ்சி பகுதியிலே நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியாக இந்த ஜினாலயம் இருந்ததற்கான தடயம் இந்த பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகம் முன் பகுதியிலே முற்றிலும் கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு ஜினாலயமாக இருந்தாலும் அது பின்னாளிலே செங்கற்களால் கட்டப்பட்டதற்கான தடயமாக அந்த கர்ப்ப கிரகம் முழுக்க முழுக்க செங்கலினால் ஆன கட்டிடத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இங்கே பார்க்கலாம். இன்றைக்கு சற்றொப்ப ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த பகுதியிலே வாழ்ந்த சமணர்கள் முற்றிலும் அந்த காலத்திலே நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏற்பட்ட ஒரு இன்னலினுடைய விளைவாக, குறிப்பாக இந்த செஞ்சி பகுதியிலே அன்றைக்கு சமணர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதியினுடைய தொடர்ச்சியாக அவர்கள் பல ஊர்களுக்கு உருமாற்றப்பட வேண்டிய, இடம்பெயர வேண்டிய நிர்பந்தத்திலே இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த ஊரிலே இருந்த சமணர்கள் பல கிராமங்களுக்கு, குறிப்பாக இங்கே ஆரணி வட்டத்தை சார்ந்திருக்கிற ஊரிலும் இங்கே வந்தவாசி வட்டங்களை சார்ந்திருக்கிற ஊர்களிலும் அவர்களுக்கு இடம்பெயர அந்த ஊர்களிலெல்லாம் மரக்கோணத்தாமூடு என்கிற பெயராலே இன்றைக்கும் சில சமண குடும்பங்கள் அழைக்கப்படுகிற நிகழ்வுகள் அந்த கிராமங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே சமணம் சார்ந்த ஒரு தடயங்கள், குறிப்பாக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மிக மிக சில இடங்களில் மட்டுமே மலைகள், மலை சார்ந்த பகுதிகளிலே ஜினாலயங்கள், எப்படி 2 தடயங்களோடு கூடிய கிராமங்கள் என்று பார்க்கிற பொழுது தொண்டூர், அப்படி இதே செஞ்சி வட்டத்தை சார்ந்திருக்கிற இந்த மரக்கோணம், இந்த 2 ஊர்கள் தான் இன்றைக்கு சமண மலைகளையும் சமண ஜினாலயமும் கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. சமண மலைகள் இந்த பகுதியிலும் பல அறவோர்கள் தவம் நோற்றியதற்கான தடயமாக இந்த ஊரின் எல்லை பகுதியிலிருந்து, பிரதான சாலையிலிருந்து நாம் ஊருக்குள்ளே நுழைகிற பொழுது வள்ளி மலை என்று அழைக்கப்படுகிற, ஒரு காலத்திலே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கும் முன்னால் இங்கே அறமுறைத்த சான்றோர்கள் அந்த மலைகளிலே பள்ளிகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பள்ளி மலைகள் 4 விதமான தானங்களையும் மக்களுக்கு அளித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக அந்த அறவோர்களுடைய மலைகள் பள்ளி மலை என்று அழைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த பெயர் உருமாற்றப்பட்டு அது ஒரு முருகனுடைய ஆலயம் என்கிற நம்பிக்கையோடு
வள்ளிமலை என்று மாற்றப்பட்டு விட்டது. சமணத்தினுடைய பள்ளிமலையாக இருந்த இந்த அறக்குன்றமாக விளங்கிய மரக்குன்னம் கிராமமும் இந்த ஜினாலயமும் இன்றைக்கு முற்றிலும் சிதைவடைந்த ஒரு நிலையை நீங்கள் இங்கே காணலாம். இப்படி தமிழகத்திலே குறிப்பாக சிதைவடைந்த நிலையிலே இருக்கிற ஜினாலயங்களிலே, குறிப்பாக சமணர்கள் அதிகமாக வாழுகிற பகுதியிலே, ஒரு பெரு நகர பகுதிக்கு மிக அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு கிராமமாக மரக்கோணம் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே இங்கே சேத்துப்பட்டு நகரம் இருக்கிறது. ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்திலே செஞ்சி இருக்கிறது. 25 கிலோமீட்டர் தூரத்திலே வந்தவாசி இருக்கிறது. இப்படி பல நகரங்களுக்கு இடைப்பட்ட ஒரு கிராமமாக சமணர்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு பகுதியாக இந்த ஊர் இருந்தாலும், இன்றைக்கு இதனுடைய தடயத்தை முழுமையாக அறியாததன் காரணமாக இந்த ஜினாலயத்தினுடைய பகுதியே இன்றைக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு ஒரு சிமெண்ட் சாலை கூட போடப்படுகிற நிலை, இங்கே பின்னாலே இருந்து கொண்டிருக்கிற இந்த தண்ணீர் தொட்டி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு கட்டிடங்களாக இருந்து கொண்டிருக்கிற கிராம நிர்வாக அலுவலருடைய விஏஓ கட்டிடங்கள், இங்கே சென்டெக்ஸ் வாட்டர் டேங்க் என்று பல ஆக்கிரமிப்புகள் இதை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற அறவோர்களுடைய அடிப்படையிலே இவையெல்லாம் கைப்பற்றப்பட்டு விட்டாலும், தொன்மையான சமணத்தினுடைய தடயமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த ஜினாலயம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கல் கோயிலை மிகச்சிறிய அளவிலேனும் உருமாற்றி ஒரு மிக குறைந்த அளவிலேனும் அதை மீண்டும் புதுப்பித்து இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு இங்கே அருமை சகோதரர் ஜனதாஸ் அவர்கள், நான் இப்படி ஒரு ஆலயத்தை உருவாக்கிவிட்டால் அனுதினமும் நான் வந்து அதற்கான பூஜை புனஸ்காரங்களை நிறைவோடு செய்ய தயாராக இருக்கிறேன் என்கிற செய்தியினை நம்மிடத்தில் தெரிவித்தார்கள். நல்ல தாளாளர்கள் சில பேர் இதற்கு இருக்கிறார்கள். ஆகவே விரைவிலே கட்டிட பணியை தொடங்க வேண்டும் என்கிற செய்தியினையும் எங்களிடத்திலே சொல்ல, நாங்கள் இந்த அற்புதமான அறக்குன்றமாக விளங்கிட்ட மரக்குன்றம் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற மரக்கோணம் என்கிற பெயராலே அழைக்கப்பட்டாலும், அறம் தழைத்தோங்கி இருந்த இந்த அற்புத பூமி நோக்கி வருகை தந்திருக்கிறோம். எல்லோரும் இந்த பச்சை கல்லிலான இந்த தீர்த்தங்கரரை வழிபடவும், இப்படிப்பட்ட அருமையான தலங்களை பாதுகாக்கவும், இந்த சமணத்தினுடைய தடயங்களை நமக்கு அடுத்து வருகிற தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவுமான பணியை நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.